அக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம். செய்தது தவறு. வெட்ட வேண்டியது வேலை இல்ல. தவறு. போமா ரெண்டு வீட்டுக்கு. ஓ சாய்ராம். இந்த வீடு தானா? ஏன் இவ்வளோ பெல் அடிக்கிற? ஏன் இவ்வளோ இது என்ன கதையா இருக்கு? மாத்தி மாத்தி வருவாங்க. நாங்க பேக் சைடு ஓடி வந்தோம். இப்படி பொலிச்சலூர் ஓடியா வந்தோம். ஆனா அங்க ஆனா போரூர்ல இருந்து அது பக்கம் தானே. ஆனா விருந்து இன்னைக்கு வந்து ரேணுகா வீட்டு லஞ்ச் பாக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். லஞ்ச் பாக்ஸா? லஞ்ச் டைம் என்னதான் அவ செஞ்சிருக்கான்னு பார்ப்போமே. சுட சுட சோறு, மாங்காய் பச்சடி. நம்மளுக்கு இன்னைக்கு வேட்டை தான். வெஜிடேரியன். மோர் குழம்பு. உங்களுக்கு பிடிச்ச மோர் குழம்பு. எனக்கு பிடிக்கும். வெண்டைக்காய் கூட்டு. சாம்பார் ஆஃப் பண்ணிக்கோ. சூடா இருக்கும். ஃபேன் ஆஃப். பொட்டேட்டோ வறுவல். இவ்வளவு நீயே செஞ்சியா? மோர் மிளகா வந்து இத வந்து ஒரு டப்பால போட்டு வைக்கணும். நமத்து போய்டும். இது அப்படியே மோர் மிளகா. சித்தி ஊர்ல வந்து பண்ண வடகம் இருக்கு. அந்த வடகம் இப்பதான் இது பண்ணணும். இது மிளகா வந்து மோர் மிளகா வறுத்து இருக்கிறா. அது வந்து காத்து வாட வச்சுட்டா கடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்காது. நல்லா டப்பால வடகம் வந்து கடலூர்ல அவங்க எப்பவுமே போட்டு எனக்கு கொடுத்துருவாங்க. அவங்க வந்து வீட்டுல பண்ணாது. அப்பளம் கடையில பண்ண அப்பளம் ஆனா இதே பண்ணலாம். கண்ணா வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது ரொம்ப சர்ப்ரைஸ். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும். எனக்கு கண்ணா கொடுத்தது வந்து ரொம்பவே நான் யோசிச்சு பார்க்கல அந்த கிஃப்ட் தான் கொடுப்பாங்கன்ட்டு. என்னதுமா இந்த கிஃப்ட் எப்படி எனக்கு கொடுத்த கிஃப்ட்? ஆக்சுவலா கிஃப்ட் இப்ப மொட்டையா இருந்துச்சு. அவங்க கையில பிடிச்சிட்டாங்க. என்னது சில்வமா இருக்கு அப்படின்னாங்க. அப்புறம் அவங்க கிட்ட இருந்து நீங்க கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரெடி அப்படின்னு சொன்னேன். அவங்க ரெடினாங்க. 1 2 3 சொல்ல சொன்னேன். 1 2 3 சொல்லுங்க. 1 2 3 அப்படினானே. அப்ப என்ன ஷாக் ஆயிடுச்சு. இப்படிதான் கொடுத்தாங்க. கொடுத்துட்டு பொண்ணையும் வாங்கிட்டேன். வாளை கொடுத்து பொண்ணு வாங்கினேன். வாள் வீசி எங்க வீட்டு இளவரசியை கடத்தி கொண்டு சென்று விட்டார். ரேணுகா வந்து கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு வந்து இவ்வளோ அழகா அறிவா வந்து குடும்பம் நடத்துவான்றது எங்களுக்கு வந்து வியப்பாக. ஆனா எங்க வீட்டு பொண்ணுங்க எல்லாமே வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதோட சரி, நாங்க அதுல போய் நுழைய மாட்டோம். உள்ள கரெக்டா சூப்பரா கொண்டு போவாங்க லைஃப்பை. அதுலதான் உண்மையான பெருமையே இருக்கு எங்களுக்கு. உண்மையை சொல்லணும்னா, ஏன்னா எதுவுமே கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லாமே கரெக்டா பர்ஃபெக்டா செய்வாங்க. அங்க இருந்ததை விட இங்க பெஸ்டா இருப்பாங்க. அதான் விஷயம். அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி அம்மா இருக்காங்க, சித்திங்க இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்களே, அவங்கள பார்த்து அப்படியே ஓகே இவங்கெல்லாம் இப்படிதான் இப்படிதான் இருக்காங்க. இவங்க வந்து எதுவுமே நாங்க சொல்லி தரணும்னு அவசியமே இல்லை. எங்களை பார்த்து வளர்றாங்க. நரேந்திர பாகுபலியாக நான் தேவசேனா ஏதோ பிரச்சனை என்னன்னு கேட்டு போன வந்திருக்கேன். நடந்தது தேவசேனா கோயிலில் பெண்களை ஒரு பக்கமாகவும் ஆண்களை ஒரு பக்கமாகவும் வர சொன்னார்கள். ஆனால் பெண்களின் மேல் கை வைத்து தடவ ஆரம்பித்து விட்டார். இவங்க
அது என்ன பண்ண? என்ன பண்ணவா? ஒண்ணுமே பண்ணலையா? நீ செய்தது தவறு. எங்கள் மீது கை வைத்தால் நீ ஒண்ணுமே பண்ணாம வந்துடக்கூடாது. வெட்ட வேண்டியது விரல்கள் இல்ல, தலை. ரேணுகா சாப்பாடு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சாப்பிட போகிறேன். ஆனால் அங்கே வீட்டில் இருக்கும் போது அவள் வந்து கார சட்னி வைப்பா, தக்காளி தொக்கு வைப்பா, பூண்டு குழம்பு வைப்பா. அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். என்ன விஷயம்னா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜிடேரியன் தான். எதனால வெஜிடேரியன்னா இன்னைக்கு வந்து பிரதோஷம் இன்னைக்கு, அதனால வந்து வெஜிடேரியன் தான் செஞ்சுருக்காங்க. நான்வெஜ் இல்லையான்னு கேட்காதீங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வந்து சாமி பக்தி நிறைய, அதனால பிரதோஷம் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் செய்ய மாட்டோம். இன்னைக்கு நாங்கள் வந்துருக்கிறது செவ்வாய்க்கிழமை, அதனால இன்னைக்கு வெஜிடேரியன் தான். எங்களுக்கு பிடிச்சது தான். உண்மையை சொல்லணும்னா எங்களுக்கு வந்து கணக்கு கிடையாது, எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து கணக்கு கிடையாது. அதனால் நான் எங்கள் வீட்டுக்கார் சாப்பிட்டாங்கன்னா நானும் சாப்பிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும் லைஃப், அதான் நல்லது. சூப்பராக இருந்தாங்க. ரொம்ப செம்மையா இருக்கு. ஆமாம், எனக்கு பிடிச்சிருக்கு. ஒன்று தான் வைக்கணும். அப்படியா? ஆமாம், ஒரு மூக்கில் இருக்கு. இங்கே வை, இங்கே வை. இங்கே வை. ஐயோ, ஆ. இல்லை, அது நடுவில் கோடில் வச்சுருக்காங்க இல்லையா? நோட்டில் வைக்க அடிச்சு சாம்பார். ஓகே. அக்கா அக்கா. சாதம் வடிச்சிருக்காரு. கமெண்ட்ல என்ன கேட்டாங்க, கண்ணா என்ன இலையில நெல்லுக்காய போடுறாருன்னு. எனக்கே புள்ள இருக்கு. அதாவது அவ சாப்பாடு சாப்பிட்டுருக்கேன், ஆனா இவ்வளோ செஞ்சது கிடையாது. டேஸ்ட் பண்ணல. முருங்கக்காய் காய்கறி சாம்பார். புளி கரைச்சி. நான் உப்பு காரம் வேற பார்க்கல. உப்பு காரம் வேற பார்க்கல. வாவ், சாம்பார் சூப்பரா இருக்கா? சரியா இருக்கு. நிஜமாவா? ஹோட்டல் சரவண பவன் அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கும். நிஜமாலே நல்லா இருக்கு. செய்வியா? அந்த டேஸ்ட்டுக்கு இருக்கான்னு கேட்டேன். அவங்க ஹோட்டல் சரவண பவன் நினைச்சிட்டாங்க நீ சொல்றது. நீங்க ஏதோ சொல்றத பார்த்தா இது எல்லாத்தையும் நாங்க வெளியில ஆர்டர் கொடுத்து வாங்கி கவரை பிரிச்சு வீட்டு சாப்பாடு டேஸ்ட் தான். சூப்பரா இருக்கா? அதெல்லாம் நீ முதல்லயே வைக்க வேண்டிய ஐட்டம். அவங்க வீட்லயே சமைப்பாங்க. நல்லா try பண்ணுவாங்க. ஷெர்லின் என்னென்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. உங்க அக்கா சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. அக்கா சமைச்சதால எனக்கு வந்து சூப்பரா இருக்கு. சாம்பார் அல்டிமேட். பொட்டேட்டோ சூப்பர். பவானி வீட்டுக்கு போவோம். பவானியும் வந்து சாம்பார் சூப்பரா வைப்பா, சிக்கன் தொக்கு சூப்பரா வைப்பா. பாரதி வீட்டுக்கு போனா அவ வந்து பூண்டு குழம்பு சூப்பரா வைப்பா. அதனால வந்து பசங்க எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டா இருக்கு. செக் பண்ணுங்க. இதுல பவானிக்கு வந்து எப்படின்னா நம்ம வீட்டு ஸ்டைல்ல ஒரு சாம்பார் இருக்கு. சாம்பார் அதான் நிஜமாலுமே எல்லாமே நல்லா இருக்கு. ப்ராப்பர் பிராண்டட் ஸ்டைல். ஐயோ, அதெல்லாம் சொல்லாதீங்க. எனக்கு இதெல்லாம் சமைக்க சொல்லி கொடுத்தது பிரேமா அம்மா. நான் சொல்லல ஐயா இது எங்க வீட்டு ஸ்டைல் கிடையாது இந்த சாம்பார். இது பாட்டு அல்டிமேட். இல்லை சாம்பார் கூட இன்னொரு தரம் ஊற்றிக்கிறேன். ஓகே. பொண்ணு மாப்பிள்ளையே உட்காந்து சாப்பிட்றாங்க சூப்பராக. அவங்க வீட்டுக்காரருக்கு வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா இவ்வளோ ஐட்டம் வந்து ரேணுகா செஞ்சதில் ஒரே ஆச்சரியம். ஆச்சரியம். ரொம்ப எனக்கு ஹாப்பியா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரேணுகா வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நல்லா சமைப்பாங்க, சமைச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்படி சமைச்சிருக்காங்க. எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஷெர்லின் மட்டும் இன்னும் முடி. ஆமா. ஆளுக்கு அவங்க வந்து மச்சி நிச்சிக்கு மாமா சாப்பாடு போடுறாரு. என்ன சாம்பார் இருந்து திருப்பி மோர் போய் ரசம் போய் திருப்பி சாம்பாரா மோரா? எப்படி ஷெர்லின்?
என்ன விட்டு அழுகே வந்து வெஜிடேரியன் இவ்வளவு கலக்குற மச்சி நிச்சயம் கவனிச்சுக்கலாம் நாங்க இருக்கோம். எனக்கு வந்து நான் இங்க இருக்கேன். நீ என்ன கவனிச்சுக்க? ஆக்சுவலி இந்த பொண்ணு பொண்ணு. எல்லாருக்கும் பொண்ணு ஆகும். கடைக்குட்டியா இருந்தேன், அடுத்த கடைக்குட்டி வந்துட்டாரு. யாரு ஆறாவது வயிறு ஃபுல்லா இருந்துச்சு எனக்கு. ஆ ஆனாலும் எனக்கு மோர் குழம்பு சாப்பிடணும். ஆசை ஆயிடுச்சு விமல் வந்திருக்கான். நான் சாப்பிட்டுட்டு நிறைய சாப்பிட்டேன், அதனால என்னால் அசையவே முடியல. விமல் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தான். அவனுக்கு அங்கே 2 பேர் பரிமாறுறாங்க அங்கே. ஃபர்ஸ்ட் குழந்தை கண்ணை மறந்து பிறக்கும் போதே ஹைட்டாக பிறந்தாங்க. இல்ல அண்ணாக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தாலும் டாடி மாதிரி ஹைட் இல்லையே. டாடி உங்க சிச்சி அண்ணா நான் சின்ன வயசில் ஹைட்டாக தான் இருந்தேன். இதான் வந்து போய் சொல்லக்கூடாது. சின்ன வயசில் ஹைட்டாக தானே இருந்தேன். ஏன் அதே மாதிரி இல்லைன்னா என்னது? இல்ல அவனுக்கு ஐஸ் கியூப் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் சில்லா லைட்டா சில்லா கொடுப்பான்னு கேட்டேன். ஆரி அட் a டைம் நார்மல் வாட்டர் கூட குடிப்போம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சமைச்சு கொடுக்கறதுல என்ன சொல்லுவா மற்றவங்க சாப்பிடும்போது தான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுவும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது இன்னும் ஜாலியா இருக்கு. இன்னும் நிறைய சமைச்சு கொடுக்கணும்னு தோணும் நல்லா இருக்குன்னு சொல்லும்போது. இன்னும் கொடுக்கணும் அம்மா, இன்னும் பண்ணணும், ம். அடுத்த தடவை இன்னும் அப்படின்னு தோணும். அப்போ நாங்கள் ஒன்றா டெய்லி வந்துட்டு போவேன். டெய்லி வந்துருங்க. இல்லை, நான் 2 தடவை வந்துட்டு போனால் எனக்கு தெரிஞ்சிடும் இந்த ஏரியா. என்ன சொன்னேன் அக்காட்ட? எல்லாமே வந்து நல்ல டேஸ்டா நல்லா இருக்கு. மக்களே இங்க வந்து ஒரு போட்டி நடக்குது. விமல், அக்கா, ஷெரின், என் கையில எல்லார் கையிலையும் ஊசி இருக்கு. டாட் போர்டுல யாரு அந்த சின்ன சர்க்கிள் க்ளோஸா போறாங்க அதுதான் இங்க போட்டியே. இதோட நடுவர் யாருன்னா நீங்க தான் பார்த்து சொல்லணும். பெருசில்மா சூப்பர். முன்னேறிட்டா. ஷெர்லின் கொஞ்சம் முன்னேறி இருக்கா. விமல் முன்னேறிட்டா. ஆவேசப்பட்டு விட்டார். சித்தி எப்படி நீ போ. சித்தி அடிச்சது ரெண்டுல போட்டாங்க. கரெக்ட் ரெண்டுலடா. அப்போ பக்கத்துல வந்து போட்டியோ? ஏ, இன்னொரு அட்டை காமி. இன்னொரு வாட்டிலாம் நான் வீடியோ எடுக்கல. இன்னொரு அட்டை எடு. வரேன். உங்க இது மாதிரி உங்க சித்தி இதுல அடிக்கிறாங்கன்னா இதுல ஏதோ ஒரு இருக்கு, அதனால இதே நான் எடுத்துக்கிறேன். இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா இல்லையான்னு கொஞ்சம் சொல்லணும். பழைய பொண்ணா வேற ஆயிடுச்சு. ஆமா, கொஞ்சம் 1.5 மாசம் ஆயிடுச்சு. அதனால டிவி மேல இருந்தா டீல காஃபி அமேசிங்கா இருக்கு. உனக்கு கீழே போய் எடுத்துட்டு சல்லில எழுப்பி கூட்டிட்டு வந்துடுறாங்க. அது தூங்குது. செல்லினா தூங்கு. செல்லின் தூங்கிட்டாளா? தூங்குது. ஓஹோ, 2 பேரும் தூங்கிட்டாங்க. ரெண்டு தூங்குது. அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு? இன்னைக்கு வந்து நாள் வந்து எனக்கு ரொம்ப நல்லா போயிருக்கு. என்னன்னா ரேணுகா வீட்டில் வந்து சாப்பிட்டு ரேணுகா வீட்டில் வந்து சாப்பிட்டோம். வீட்டில் வந்து காஃபி குடிச்சோம். நல்லா இருக்கு, ஜாலியாக இருக்குங்க. நம்மளுக்கும் ஒரு வேணும்ல. ஏன்னா செல்லின் வந்து இந்த வாரமே ஊருக்கு கிளம்புறா, அதனால அவசர அவசரமாக வந்தோம். இல்லைன்னா பொறுமையாக தான் வந்திருக்கோம். நாங்கள் நான்வெஜ் செய்கிற அன்றைக்கே வந்து இவளுக்கு நிறைய வேலை வச்சுருக்கலாம். நான்வெஜ் நான் செஞ்சதே இல்லையே. வந்து சொல்லி கொடுத்தோம். அதுதான் அவங்க 2 பேரும் நாங்கள் சேர்ந்து சாப்பிடுவோம். எங்கள் பேர் முடிச்சிட்டாங்க. இன்னும் இருக்கா? நீ எத்தனை தடவை வேணாலும் மாற்றி கூட அவங்க கடை முடிச்சிடுவான். எப்படிடா பண்றீங்க சித்தி? எனக்குலாம் இது பண்றவங்க நான் ரொம்ப பிரமிப்பா. அவங்களாம் பிரெயினி. எனக்குலாம் அது இந்த நான் என்ன கேட்டால் 1 நிமிஷத்தில் எல்லாத்தையும் அடிக்கிறது. உடச்சிரு. ஸ்டிக்கர் இருக்கும்ல மேலே, அதெல்லாம் எடுத்து ஒட்டி வச்சிருவேன். நீ ஆனா திருப்புறன்ற விஷயம் தெரியுது, ஆனா எதுக்கு திருப்புறன்றது தெரியல. பீஸ் வந்து நான் கிரீன் கூட இருக்கணும்னு சொன்னேன்னா கிரீன் இருக்கா செக் பண்ணணும். அந்த பீஸ் எங்க இருக்குன்னு பார்க்கணும். நான் இங்க ஊரை இருக்கு. பார்த்து போறேன் நான். டாடா பை. நிஜமா தலை வந்துரு போயிடலாம். இதெல்லாம் புத்திசாலிங்க பண்றாங்க. கடுப்பா இருக்கு. நம்மள கடுப்பு சமத்து.
கூட வரையா? வரேன். ஹெல்மெட் போட்டுக்கோ. பாய் பாய் பாய். நம்ம இப்போ இங்கே வந்திருக்கிறோம். டூர் எங்கேயோ வந்திருக்கீங்களோ? நாங்கள் வந்து நாட்டரசன் பட்டியான் சும்மா ட்ரையல். காஃபி டீ குடிக்க வந்துடலாம். டீ தான் குடிக்க போகிறோம். என்ன இருக்குன்னு பார்ப்போம். இன்னும் தாங்க காணுமே. நல்லா தான் இருக்குது இந்த இடம், ஃப்ரீயாக இருக்குது. சப்பாத்தி கூட இருக்கு, வேணா சப்பாத்தி சொல்லிக்கோ. டீ குடிக்க வந்தோம். டீ குடிக்க வந்தால் அந்த தோசையை பார்த்தோன்னா ஆசை வந்து என்ன கொழுக்கட்டையா? சொல்லலாம். அதான் சொல்லுவாங்க. நான் சப்பாத்தி சொல்லியிருக்கேன். வெள்ளைன்னு வடை, அப்புறம் அது பால் உருண்டை. Thank you.